மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கெட்ட பழக்கம் வந்துடும். அதுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பேருக்கும் இருந்த ஒரே ஒரு ரகசியம் அவங்க மனசை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது தான். நீங்க ஒரு போதைக்கு அடிமையாகிறதும் சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறதும் இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு சாதிக்கிறதும் எல்லாமே இந்த மூளையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த மைண்ட் கண்ட்ரோல் வித்தைய இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. உங்க மைண்டை நீங்க ஆளலனா அது உங்களை அடிமையாக்கிடும். அப்போ மனசை எப்படிதான் கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அவேர்னஸ் தேவை. அடுத்து நான் சொல்ல போற 5 டெக்னிக் மூலியமா உங்க மைண்ட் எந்த விதத்துல இருந்தாலும் நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல 4th ஒன் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாயிண்ட். அதுக்கு முதல்ல நீங்க 3 பாயிண்ட்டை பார்த்தாகணும். அப்பதான் உங்களுக்கு 4th ஒன் புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் விசுவலைசேஷன். விஜய் சேதுபதி சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அவரோட வேலை முடிஞ்சு ரூமுக்கு போகும்போது போற வழியில ஒரு கார்ட்டூன் பாப்பாராம். அந்த கார்ட்டூன்ல இருக்க ஒருத்தர் ஐ எம் அ பேர்ட் ஐ எம் அ பேர்ட்னு சொல்லி பறவையா மாறிடுவாரு. அந்த ஒரு வேர்ட் அவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்து 1.5 முதல் 2 வருஷம் வரை நான் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி தூங்கும் போது சொல்லிட்டே படுப்பாராம். இதே மாதிரி இந்த உலகமே வியந்து பார்த்த ஒரு வெற்றி கதை ஜிம் கேரியோடது. 1990களின் ஆரம்பத்துல அவரு ஒரு பெரிய நடிகையும் கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன். ஒரு ராத்திரி ஒரு பழைய கார்ல ஏறி ஹாலிவுட் மலை மேல போய் நின்னாரு. உலகமே தூங்கிட்டு இருந்தப்ப அவருக்கே ஒரு செக் எழுதினாரு. அதுல ஒரு தொகை எழுதினாரு, $10 மில்லியன். அதுல ஒரு தேதியை போட்டாரு, நவம்பர் 1995. குறிப்புல நடிப்புக்காக வழங்கப்பட்டதுன்னு அப்படின்னு எழுதினாரு. தினமும் அந்த செக்கை பார்ப்பாரு. $10 மில்லியன் சம்பளம் வாங்கினா எப்படி இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு படத்தை ஓட்டுவாரு. 5 வருஷம் கழிச்சு சரியா 1995 நவம்பர் மாசம் அவருக்கு டம்ப் அண்ட் டம்பர் படத்துக்காக $10 மில்லியன் சம்பளம் கிடைச்சது. இது ஒரு விபத்து கிடையாது. அவரு தன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல மேப்பை வரைஞ்சாரு. அந்த மேப்பை அவரை வெற்றியடைய கூட்டிட்டு போச்சு. சரி, நானும் தான் கனவு காண்றேன், ஆனா எதுவுமே நடக்கலையேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சும்மா பகல் கனவு காண்றது விசுவலைசேஷன் கிடையாது. அதுக்கு 3 ரகசிய விதிகள் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா தெளிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அந்த காரோட கியர் மேல கை வைக்கும் போது இருக்கிற அந்த குளிர்ச்சியை உணரணும். சீட்டோட வாசனையை வாசிக்கணும். எவ்வளவு தெளிவா இருக்கிறதோ அவ்வளவு வேகமா நடக்கும். செகண்ட் ஒன், உணர்வு. அந்த இலக்கை அடையும் போது உங்க மனசுல இருக்க அந்த ஆனந்தம் தான் எரிபொருள். உங்க அப்பா உங்களை கட்டிப்பிடிச்சு பாராட்டுறத நினைக்கும் போது உங்க கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வரும். அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்தோட பாசை. தேர்ட் ஒன், டைம். இதை எப்பவும் பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. அப்போதான் உங்க மூளை எதுவுமே சொல்லாம நேரா சப்கான்சியஸ் மைண்டுக்கு தகவல் போகும். ஒரு தாஜ்மஹால் உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒருத்தரோட மனசுல உருவானது. ஒரு ஐபோன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸோட கற்பனையில் இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய விஷயங்களும் 2 வாட்டி பிறக்குது. முதல்ல மனசுல, அப்புறம் தான் நிஜத்துல. கற்பனை செய்யறதுக்கு இந்த உலகம் உங்ககிட்ட வரி கேட்கல. அப்புறம் ஏன் சின்னதா யோசிக்கிறீங்க? பெருசா காட்சிப்படுத்துங்க. நீங்க ஒரு வெற்றியோட ப்ளூ பிரிண்டை எப்போ வரைய போறீங்க? இப்பவே கண்ணை மூடுங்க, ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதும் ஐ எம் ரெடின்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், 5 செகண்ட் ரூல். நம்ம மூளைக்கு ஒரு குணம் இருக்கு. அது உங்களை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை வளர விடாம தடுக்கும். நீங்க ஒரு புது வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது உங்க மூளை 5 செகண்டுக்குள்ள ஒரு கில் ஸ்விட்சை அமுக்கும். இப்ப வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்க ஆர்வத்தை அது கொண்டுடும். உதாரணத்துக்கு காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. நீங்க எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அடுத்த 5 செகண்டுக்குள்ள உங்க மூளை இன்னும் 5 நிமிஷம் தூங்கு, வெளியே குளிருதுன்னு சொல்லும். நீங்க அந்த 5 செகண்ட் கேப்ல மூளை சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய போறதா இருந்தாலும் 5 4 3 2 1 அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுதான் இந்த ரூலோட மெயின் கோல். நீங்க நேரடியா எண்ணும் போது அது ஒரு பழக்கமான விஷயம். அதை சொல்லிக்கிட்டே நீங்க மற்றதை யோசிக்க முடியும். ஆனா நீங்க தலையில எண்ணும் போது உங்க மூளையோட சிந்திக்கும் பகுதி விழிச்சுக்கும். இது உங்க மூளையோட செல்களை இன்டர்ப்ட் பண்ணும். ஒரு ராக்கெட் லான்ச் ஆகும்போது கவனிச்சிருக்கீங்களா? 10 9 8 அப்படின்னு தான் எண்ணுவாங்க. ஏன்னா 1க்கு அப்புறம் வேற வழியே இல்லை, கிளம்பித்தான் ஆகணும். அதே மாதிரி தான் நீங்க 1ன்னு சொன்னதும் அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்தே ஆகணும். உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? 3 முக்கியமான இடங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் திங்கிங். ஒருத்தர் கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பயமா இருக்கு. யோசிக்காதீங்க. 5 4 3 2 1 நேரா போய் பேசுங்க. செகண்ட் ஒன், ப்ரொடக்டிவிட்டி. ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்கணும்னு தோணுது. 5 4 3 2 1 போனை தூக்கி தூர போட்டுட்டு புக்கை எடுங்க. தேர்ட் ஒன், பேட் ஹாபிட்ஸ். சிகரெட் பிடிக்கணும்னோ இல்ல தேவையில்லாத உணவுகளை சாப்பிடணும்னோ தோணும் போது 5 4 3 2 1 எண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த பல மோசமான முடிவுகள் அந்த 5 செகண்ட் தயக்கத்தினாலதான் இருக்கும். அதே மாதிரி நீங்க இழந்த பல வாய்ப்புகள் அந்த 5 செகண்ட் தைரியம் இல்லாதனாலதான் போயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்த 24 மணி நேரத்துல நீங்க எந்த ஒரு சின்ன தயக்கத்தை சந்திச்சாலும், அது பெட்ல இருந்து எந்திரிக்கதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, உடனே 5 4 3 2 1 சொல்லிட்டு அந்த வேலையை செய்யுங்க. உங்க மனசு உங்களுக்கு அடிமையா இல்லையான்னு அப்போ உங்களுக்கு தெரியும்.
தயக்கங்கிற சிறையில இருந்து வெளியே வர இந்த 5 செகண்ட் போதும். நீங்க தயாரா? தேர்ட் ஒன், செல்ஃப் டாக். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில கண்ணு விழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் யார்கிட்ட அதிகமா பேசுறீங்க? உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, நண்பர்களா? இல்ல, உங்க கூட தான் நீங்க அதிகமா பேசுறீங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 தாட்ஸ் நம்ம மண்டைக்குள்ள ஓடுது. இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, உங்க மூளை ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மாதிரி. நீங்க உங்ககிட்ட என்னால முடியாதுன்னு சொன்னா உங்க மூளை சரிங்க எஜமா உங்களால முடியாதுன்னு சொல்லி உங்க உடம்ப அப்படியே முடக்கிடும். அதுவே என்னால இதை கத்துக்க முடியும்னு சொன்னா சரிங்க எஜமா எப்படி கத்துக்கலாம் நான் தேடுறேன் அப்படின்னு வேலைய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை தரம் நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தைகளை பொறுத்தது இல்ல, உங்களுக்குள்ள நீங்க பேசுற வார்த்தைகளை பொறுத்தது. இதுக்கு ஒரு சயின்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். மருத்துவத்துறையில பிளாஸ்போ எஃபெக்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நோயாளிக்கு மருந்துன்னு சொல்லி வெறும் நோய்க்கொல்லி மருந்து தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த நோயாளி இது என்ன குணப்படுத்தணும்னு தன்னைத்தானே நம்பி சாப்பிடும்போது அவர் உடம்புல நிஜமான மாற்றங்கள் ஏற்பட்டு நோய் குணமாகும். ஏன்னா அவர் மனசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நான் குணமாகிறேன். அவர் மூளையை தூண்டி உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை சுரக்க வைக்குது. இப்போ யோசிங்க, ஒரு மாத்திரையே உங்க நம்பிக்கையால மருந்தா மாறும்போது நீங்க தினமும் உங்களுக்குள்ள சொல்லிக்கிற நான் ஒரு வேஸ்ட், எனக்கு ராசியே இல்லை, இது மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷயமா உங்க வாழ்க்கையை அளிக்கும். உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலியே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரு ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி கத்துவாரு ஐ எம் த கிரேட்டஸ்ட். அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை சொல்லல. அவரு தோத்து போயிருந்தப்போ, அவருக்கு பின்னணி எதுவுமே இல்லாதப்போ இதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பேட்டியில அவர் சொன்னாரு, நான் மிகச்சிறந்தவன் எனக்கே தெரியும் முன்னாடி நான் அதை உலகத்துக்கு சொன்னேன். அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது என் மூளை அதை நம்ப ஆரம்பிச்சது. அப்புறம் என் உடம்பு அதை நிஜமாக்குச்சு. இதுதான் செல்ஃப் டாக்கோட பவர். நீங்க உங்களை ராஜான்னு நினைச்சா தான் உலகம் உங்களை ராஜாவா பார்க்கும். நீங்க உங்களை குறையா பார்த்தா உலகமும் உங்களை மிதிக்கும். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். எனக்கு இது வராது, நான் பிறக்கும் போதே இப்படிதான், அவங்களுக்கு தான் திறமை இருக்கு, எனக்கு இல்ல. செகண்ட் ஒன், growth மைண்ட் செட். எனக்கு இது இப்போ தெரியாது, ஆனா என்னால கத்துக்க முடியும். இந்த தோல்வி எனக்கு ஒரு பாடம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நான் ஜெயிப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது டெக்னாலஜி வருது, ஐயோ இது ரொம்ப கஷ்டம் என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கும், இது புதுசா இருக்கே இதை கத்துக்கிட்டா என் சம்பளம் உயருமே அப்படின்னு சொல்றதுக்கும் இடையில தான் உங்க வெற்றி ஒளிஞ்சிருக்கு. வார்த்தைகளை மாத்துங்க, உங்க வாழ்க்கையோட திசை மாறும். சரி, இப்போவே உங்க செல்ஃப் டாக்கை எப்படி மாத்துறது? இந்த 3 விஷயங்களை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி பட் டெக்னிக். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு உங்க மைண்ட் சொன்னா பின்னாடியே ஆனா அப்படிங்கிற வார்த்தையை சேருங்க. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனா என்னால முயற்சி பண்ணி கத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேருங்க. அந்த ஆனா உங்க எதிர்மறை எண்ணத்தை உடைச்சிடும். செகண்ட் ஒன், ஸ்டாப் காலிங் யுவர் செல்ஃப் நேம்ஸ். நான் ஒரு முட்டாள், நான் ஒரு சோம்பேறின்னு உங்களை நீங்களே தரம் தாழ்த்தாதீங்க. நீங்க உங்களோட மிகச்சிறந்த நண்பனா இருக்கணும், எதிரியா இருக்கக்கூடாது. தேர்ட் ஒன், மார்னிங் அஃபர்மேஷன்ஸ். காலையில கண்ணு விழிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்று உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நாள் சிறப்பா இருக்க போகுது, நான் எதையும் சமாளிக்க தயாரா இருக்கேன். முள் செடியை விதைச்சிட்டு ரோஜா பூ எதிர்பார்க்க முடியாது. இன்னையிலிருந்து உங்ககிட்ட அன்பா பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க. ஏன்னா உலகமே உங்களை எதிர்த்தாலோ நீங்க உங்க பக்கம் நின்னீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். உங்ககிட்ட நீங்க கடைசியா சொன்ன பாசிட்டிவான வார்த்தை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரதீப் நாகநாதனை ஒரு ஸ்டேஜ் மேல ஒருத்தர் கேவலப்படுத்தும் போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரியான வார்த்தைகள் எனக்கு புதுசு கிடையாது, ஆனா எது புதுசுன்னா நான் இந்த இடத்துல நிக்கிறதா எனக்கு புதுசு அப்படின்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லுவாரு, அசிங்கப்படுத்தும் போது கூட. அந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட பாசிட்டிவா பேசணும். டோபமைன் டிடாக்ஸ். இதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு பக்கம் ஒரு தட்டுல உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி, கேக், ஸ்வீட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் வெறும் வேக வச்ச காய்கறிகள் தான் இருக்கு. உங்க மூளை எதை சூஸ் பண்ணோம்? கண்டிப்பா பிரியாணியை தான். ஏன்னா பிரியாணி சாப்பிடும்போது அதிகப்படியான டோபமைன் சுரக்கும். இதே மாதிரி தான் நீங்க போன்ல ரீல்ஸ் பார்க்கும்போது உங்க மூளைக்கு ஹை லெவல் டோபமைன் கிடைக்குது. இப்போ நீங்க ஒரு புக்கை படிக்கணும்னோ இல்ல ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணணும் நினைக்கும் போது மூளை சொல்லும், இதுல இவ்வளவு கம்மியா தான் டோபமைன் கிடைக்குது, இது எனக்கு வேணாம், போனை எடு, ஜாலியா ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உங்க மைண்ட் உங்களை சோம்பேறி ஆக்கிடும். உங்க மைண்டோட பேஸ் லைனை நீங்க ரொம்ப உயர்த்தி வச்சிருக்கீங்க. அதனால தான் சாதாரண விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஒரு உண்மையான உதாரணத்தை சொல்றேன். ஒரு காலத்துல மக்கள் ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போதோ இல்ல கியூல நிக்கும் போதோ சும்மா இருப்பாங்க. அந்த சும்மா இருக்கிற நேரத்துல தான் மூளை சிந்திக்கும், புது புது ஐடியாக்கள் பிறக்கும். ஆனா இன்னைக்கு பாத்ரூம் போனா கூட கையில போன் இருக்கு. 10 செகண்ட் கூட நம்மளால சும்மா இருக்க முடியல. நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் தள்ளும் போது, இல்ல ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது உங்க மூளை டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கலை சுரக்குது. இது உங்களுக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால எதிலுமே கவனம் செலுத்த முடியாது. டோபமைன் டிடாக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற ரீசெட். எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆனா ஒரு ரீஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி உங்க மூளையை ரீஸ்டார்ட்
பண்ணணும். ஒரு நாள் முழுசா இன்டர்நெட், போன், ஜங்க் ஃபுட், மியூசிக் இது எதுவுமே இல்லாம சும்மா இருந்து பாருங்க. முதல்ல ரொம்ப போர் அடிக்கும், மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சின்ன புக் படிச்சா கூட உங்க மூளை அதை ரசிச்சு படிக்கும். ஞாபக சக்தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டமான வேலையை செய்யும் போதுதான் உங்க மூளை வலிமையாகும். ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குனாதான் மசில் வளரும். அதே மாதிரி தான் நீங்க உங்க மூளையை கஷ்டப்படுத்தி ஒரு வேலையை செய்யும் போதுதான் அதுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது சீப் டோபமைன் கிடையாது, அது அச்சீவ்மெண்ட். அதுதான் உங்களை வெற்றியாளனா மாத்தும். இப்போவே இதை ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், மார்னிங் நோ ஃபோன் ரூல். காலைல எந்திரிச்ச முதல் 1 மணி நேரம் போனை தொடாதீங்க. செகண்ட் ஒன், ப்ரொடக்டிவ் ஃபோர்டம். தினமும் 15 நிமிஷம் எதுவுமே செய்யாம ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. ஃபோன் இல்லாம, பாட்டு இல்லாம உங்க மூளை யோசிக்கட்டும். தேர்ட் ஒன், ரிவார்ட் சிஸ்டம். ஒரு கஷ்டமான வேலையை முடிச்சா மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பாருங்க. வேலையை முடிக்காம போனை தொடாதீங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷம் போனை ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. உங்களால முடியுமா? நாளைக்கு எக்ஸாம் டெட்லைன் இருக்கும், ஆனா கை தானா ரீல்ஸ் பார்க்கும். தப்பு செய்யறோம், குற்ற உணர்ச்சி வருது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க மறுபடியும் ரீல்ஸ் பார்க்கறோம். இதனால தான் இன்னும் அதிகமா குற்ற உணர்ச்சி வருது. இந்த லூப் தான் ஒரு மனுஷனை சோம்பேறியாவே வச்சிருக்கு. இந்த நிலைமை மாறணும்னா முதல்ல இந்த லூப்பை உடைக்கணும். என்வைரான்மெண்ட், சூழல். ஒரு பாத்திரத்துல நிறைய நண்டுகளை போட்டு வச்சிருந்தா அதுக்கு மூடியே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு நண்டு தப்பிச்சு மேலே ஏற முயற்சி பண்ணும்போது மற்ற நண்டுகள் அதை விடாது, காலை பிடிச்சி கீழே இழுக்கும். இதைத்தான் கிராப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. நாமளும் ஒரு நண்டு மாதிரி தான். நீங்க மேலே வரணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ ஒழுங்கா பழைய மாதிரியே இருன்னு சொல்லி உங்களை சுத்தி இருக்கிற சூழலே உங்களை கீழே இழுக்கும். உங்க மனசை நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்க ஒரு சாக்கடைக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நான் சந்தன வாசனை அடிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. உங்க மனசை ஆளணும்னா முதல்ல உங்க சூழலை ஆள கத்துக்கணும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உலகத்துல இருக்கிற பெரிய மியூசிக் டைரக்டர்கள் எல்லாரும் ஏன் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க வீட்லயே வேலை செய்யலாமே. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே அவங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் போகும், இது வேலை செய்யற இடம், இங்க மத்த சிந்தனைக்கு வேலை இல்லை. உங்க வீட்டுல நீங்க தூங்குற இடத்துல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த சூழல் உங்க மூளைக்கு தூக்கத்தை தான் ஞாபகப்படுத்தும். உங்க சூழலை சின்ன சின்னதா மாத்துங்க. படிக்க ஒரு தனி இடம், உடற்பயிற்சி செய்ய தனி ஏரியா. இது உங்க மனசை ஆட்டோ பைலட் மோடுக்கு கூட்டிட்டு போகும். ஏன் நம்ம சூழல் நம்மளை இவ்வளவு பாதிக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. நம்ம மூளையில மிரர் நியூரான்ஸ்னு சில செல்கள் இருக்கு. இதோட வேலை என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே நம்ம மூளைக்குள்ள பிரதிபலிக்கும். ஒருத்தர் கொட்டாவி விட்டா நமக்கும் ஏன் வருது, ஒருத்தர் சோகமா இருந்தா நமக்கும் ஏன் ஒரு மாதிரி ஆகுது, எல்லாம் இந்த மிரர் நியூரான்ஸ் தான். நீங்க எப்பவும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கூடவே இருந்தீங்கன்னா உங்க மூளையும் குறை சொல்றதை தான் சரின்னு பழகிடும். நீங்க வெற்றியாளர்கள் கூடவே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்க மூளை வெற்றியாளனை போல சிந்திக்க ஆரம்பிக்கும். ஒரு தாத்தா ஒரு பேரங்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. நமக்குள்ள 2 ஓநாய்கள் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஓநாய் கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம். இன்னொரு ஓநாய் அன்பு, உழைப்பு, நம்பிக்கை. அந்த பையன் கேட்டான், கடைசியில எந்த ஓநாய் தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், நீங்க எந்த ஓநாய்க்கு அதிகமா உணவு போடுறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். உங்க சூழல் தான் அந்த உணவு. நீங்க நெகட்டிவ் நியூஸ், வதந்திகள், தரம் தாழ்ந்த பொழுதுபோக்கு இதையெல்லாம் உங்க சூழல்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க கெட்ட ஓநாய்க்கு உணவு போடுறீங்க. உங்க மனசு கெட்டு போறதுல எந்த ஆச்சரியமே இல்லை. சரி, இப்போவே இந்த சூழலை எப்படி மாத்தலாம்? 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிஜிட்டல் என்விரான்மெண்ட் கிளீனப். உங்க சோசியல் மீடியால உங்களை சோம்பேறி ஆக்குற, உங்களுக்கு பொறாமையை தூண்டுற அக்கௌண்ட்ஸ்களை இப்போவே அன்ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அறிவை தர விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் ஒன், தி ட்ரைனஸ் அண்ட் சார்ஜஸ். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கவனிங்க. சில பேர் கூட பேசினா எனர்ஜி குறையும், சில பேர் கூட பேசினா எனர்ஜி ஏறும். யார் கூட பேசினா எனர்ஜி ஏறுதோ அவங்க கூட அதிகமா நேரம் செலவிடுங்க. தேர்ட் ஒன், விஷுவல் கியூஸ். உங்க கண்ணில் படுற இடத்துல ஒரு மோட்டிவேஷன் வாசகம் அல்லது உங்க இலக்க பற்றிய படத்தை வைங்க. உங்க கண்ணு எதை பார்க்குதோ அதை தான் உங்க மனசு நினைக்கும். அடிக்கடி அதை செய்ய சொல்லும். நீங்க ஒரு வைரம், ஆனா நீங்க இருக்கிற இடம் ஒரு குப்பை தொட்டியா இருந்தா உங்க மதிப்பு தெரியாது. இடத்த மாத்துங்க, சூழலை மாத்துங்க. ஒரு ஜிம்முக்கு போனா பாடி பில்ட் ஆகணும் உங்களுக்கு தெரியும், ஆனா வெறும் வீடியோ பார்த்தா மசில் வளருமா? வளராது. அதே மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனா உங்க வாழ்க்கை ஒரு இன்ச் கூட மாறாது. இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களை ஜெயிக்க வைக்காது. அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்ஷனா மாத்துறதுனால தான் உங்களால ஜெயிக்க முடியும். இப்ப பார்த்த இந்த 5 விஷயத்தையும் சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. தி 5 செகண்ட் ரூல். நீங்க ஒரு கஷ்டமான வேலையை செய்ய நினைக்கும் போது உங்க மூளை 5 செகண்டுக்குள்ள ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு 100 காரணங்களை சொல்லும். 5 4 3 2 1 நீ எண்ணும் போது மூளையோட தர்க்க ரீதியான பகுதியை ஆக்டிவேட் பண்றீங்க. மூளை உங்களை சோம்பேறியாக்க சதி பண்றதுக்கு முன்னாடி நீங்க செயல்ல இறங்கிடுவீங்க. இது உங்க மைண்டை ஆக்ஷன் மோடுக்கு மாத்துது. செகண்ட் ஒன், டோபமைன் டிடாக்ஸ். இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கவனச்சிதறல். போன், ரீல்ஸ் இதெல்லாம் உங்க மூளைக்கு தேவையற்ற
டோபமைனை கொடுத்து உங்களை ஒரு போதைக்கு அடிமையானவன் போல மாத்திடுது. நீங்க டிடாக்ஸ் பண்ணும்போது உங்க மூளையோட பேஸ் லைனை ரீசெட் பண்றீங்க. இதனால போர் அடிக்கிற மாதிரி தெரியற மிக முக்கியமான வேலைகள் மேல உங்க மனசால கவனத்தை செலுத்த முடியுது. மனசை கட்டுப்படுத்த தடையா இருக்கிற அந்த டிஜிட்டல் சங்கிலியை இது உடைக்குது. தேர்ட் ஒன், விசுவலைசேஷன். நம்ம மனசு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. அதுக்கு இலக்க தெளிவா கொடுத்தாதான் அது உங்களை அங்க தெளிவா கூட்டிட்டு போகும். உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க ஜெயிக்கிற மாதிரி தினமும் கற்பனை பண்ணும்போது உங்க மூளை அந்த வெற்றியை நிஜம்னு நம்பி அதுக்கு தேவையான வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கும். குழப்பமா இருக்கிற மனசுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறதா இந்த விசுவலைசேஷன். ஃபோர்த் ஒன், செல்ஃப் டாக். மன உறுதியை அதிகரிக்க. மனசுங்கிறது ஒரு நிலம் மாதிரி. நீங்க அங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். என்னால முடியாதுன்னு சொன்னா ஒரு தோல்வியாளன போனதான் சிந்திக்கும். என்னால முடியும், என்னால கத்துக்க முடியும் நீங்க சொல்லும்போது மூளையில புது நியூரான் கனெக்ஷன்ஸ் உருவாகுது. இது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் அரணை உருவாக்கி வெளிப்பக்க விமர்சனங்களை உங்க மனசை காயப்படுத்தாம தடுக்குது. ஃபிஃப்த் ஒன், என்வரான்மெண்ட். உங்க மனசு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுற நெகட்டிவ் விஷயங்களை அது அப்படியே உறிஞ்சிக்கும். நீங்க உங்க சூழலை மாத்தும் போது உங்க மனசுக்குள்ள நுழையிற தகவல்களை நீங்க வடிகட்டுறீங்க. சுருக்கமா சொல்ல போனா 5 செகண்ட் ரூல் உங்க சோம்பேறித்தனத்தை கட்டுப்படுத்துது. டோபமைன் டிடாக்ஸ் உங்க ஆசைகளை கட்டுப்படுத்துது. விசுவலைசேஷன் உங்க திசையை கட்டுப்படுத்துது. செல்ஃப் டாக் உங்க நம்பிக்கையை கட்டுப்படுத்துது. என்வரான்மெண்ட் உங்க சுத்தி இருக்க தாக்கத்தை கட்டுப்படுத்துது. இந்த 5 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்க மைண்டை இன்னைக்கே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.